ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு புவனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜிம் கிட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேனுங்க எங்கள் அண்ணன் பசங்களுக்காக. அது இப்போ வந்திருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்ததுங்க, தூக்கவே முடியல. இப்போ பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக பசங்கனாலே நம்ம உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே சில திங்ஸ் எல்லாம் நல்லா வெயிட்டாக தூக்கி பார்ப்பாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. எங்கள் அண்ணன் பையனும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, அது எதுக்கு தம்பி வேண்டாம், நான் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆர்டர் போட்டு வந்தாச்சுங்க. நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நீங்களும் வேணுன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டுக்குங்க. பாருங்கள், அதாவது 1 kg 2 kg 3 kgன்னு இருக்குதுங்க. இந்த சக்கரமெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்மளால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுதோ அந்தளவுக்கு வெயிட்டு தூக்கலாங்க. எண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3ன்னு நம்மளால் எத்தனை தடவை அதை தூக்க முடியுது தூக்கலாங்க. கூட இரும்பு வெயிட்டாக இருக்குன்னு நினச்சிடுங்க. அது இரும்பு இல்லைங்க, பிளாஸ்டிக் வளையம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே மணல் போட்டு வச்சுருக்குறாங்க. நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி, தூக்குனா வெயிட்டாக இருக்கணுங்கிறக்காக மேலே பிளாஸ்டிக்கும் உள்ளுக்குள்ளே மணலும் இருக்குதுங்க. அதுதான் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. கொரியர் பாய் கொண்டாந்து கொடுக்குறப்ப கூட அவங்களால வெயிட்டு தூக்கவே முடியலைங்க. பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளே மணல் போட்டு வச்சுருக்குறாங்க. நான் கூட இரும்புன்னு நினச்சேனுங்க. இல்லை, மேலே பிளாஸ்டிக், உள்ளே மணல் போட்டுக்கிறாங்க. ஒரு பக்கம் லைட்டாக டேமேஜ் இருந்ததுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பசங்களுக்கு தானே. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. இதை வச்சு இனி டெய்லி காலையில் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்குங்க. அந்த ஸ்டிக் எடுத்து 2 வளையத்துக்குள்ளேயும் கோர்த்துக்கணுங்க. அந்த ஸ்டெம்பும் பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. இருந்தாலும் அது நல்லா குவாலிட்டியாக நல்லா கெட்டியாக இருந்ததுங்க. பாருங்கள், இப்படி தான் இருந்தது. நல்லா கெட்டியாகவே இருந்ததுங்க. இது ஆர்ம்ஸ் ஏறதுக்குங்களாமா. இந்த வளையத்தை டெய்லி காலையில் கையில் வச்சு அமுத்திகிட்டே இருக்கணும். இது க்ளவுஸுங்க, கைக்கு போட்டுட்டு பின்ன ஒர்க் அவுட் பண்ணலாம். பாருங்கள், போட்டாச்சு. இப்படி தாங்க இருக்கிறதோட அவுட்லுக்கு. நம்ம கூடுதல் வெயிட் வேணும்னா ஒவ்வொரு சக்கரமாக அதிகப்படுத்தி போட்டுக்கலாங்க. இது கூட இடம் இருக்குதுங்க, கேப்பு. மறுபடியும் போட்டு தூக்கலாங்க. அவ்வளோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.